திருச்சிற்றம்பலம். சிவபெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சைவ சித்தாந்த இலக்கியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சைவம் என்பது சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக உணர்ந்து வழிபடும் நெறி. சிவம் என்னும் சொல்லிற்கு செம்மை, சிவப்பு, நன்மை, மங்களம் என்பவை பொருள். எல்லாம் சிவமயம். எல்லா பொருள்களும் சிவபெருமானாலேயே இயக்கப்படுகின்றன. எல்லாவற்றிலும் சிவபெருமானே நிறைந்திருக்கிறார் என்னும் இந்த ஒழுக்கம்தான் சைவம். சிவனை சார்ந்தது சைவம். சமயம் என்னும் சொல் பக்குவப்படுத்துவது என்பதை சொல்லுகிறது. உள்ளத்தை பக்குவப்படுத்துவது சமயம். நம் மனதில் உள்ள தீய குணங்கள் நீங்கி நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பது சமயம். சமயம் வளர்வதற்கு துணையாக இருப்பவை அந்த சமயத்தை சார்ந்த நூல்கள். நூல்கள் நமக்கு அடிப்படை கோட்பாடுகள், வழிபாட்டு முறைகள், தத்துவம், வரலாறு என பல ஆன்மீக கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகின்றன. சைவம் என வரும் பொழுது சைவ சமய நூல்கள் 3 வகை. அவை திருமுறை, புராணங்கள் மற்றும் சித்தாந்த நூல்கள். திருமுறை என்பது சைவ சமயத்தின் பக்தி சார்ந்த நூல். திருமுறை 12ஆக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் 10ஆம் திருமுறையாக இருப்பது திருமந்திரம். திருமந்திரம் மட்டுமே தர்க்கம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கிறது. மற்றவை உணர்வு சார்ந்த நூல்கள். இவற்றை அருளி செய்தவர்கள் சைவ சமய குரவர்கள். இவர்கள் 27. இவர்களுள் முதன்மையானவர்கள் 4 என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்கவாசக பெருமான். புராணங்கள் என வரும் பொழுது சிவபுராணம், கந்தபுராணம், தலபுராணங்கள் போன்றவை. சிவபெருமானின் சிறப்பையும் தெய்வ வழிபாட்டு முறைகளையும் இவை விவரிக்கின்றன. 3ஆவதாக நாம் பார்க்க இருப்பது சைவ சித்தாந்த நூல்கள், சாத்திர நூல்கள் அல்லது மெய்கண்ட நூல்கள். சைவ சமயத்தின் தத்துவங்களை விவரித்து சொல்லும் நூல்கள். சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் பசு, பதி மற்றும் பாசம். பதி என்பது சிவபெருமான், இறைவன், இறைவனின் தன்மை. பசு என்பது கட்டுப்பட்ட உயிர்கள். பாசம் என்பது பசுவானது பதியை அடைய விடாமல் தடுக்கும் உலகப்பற்று. உலகப்பற்று 3 வகை. இவை மும்மலம் அல்லது 3 குற்றங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆணவமலம், கண்மமலம் மற்றும் மாயை. இந்த 3 பாசங்களில் இருந்தும் விடுபட்டு உயிர் எனப்படும் பசு பதியை அடைய வழி கூறுவன சாத்திர நூல்கள். மெய்ப்பொருளான சிவபெருமானை அடைய வழி கூறுவதால் இவை மெய்கண்ட நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 12 திருமுறைகள் உணர்வு சார்ந்தவை. புராணங்கள் நம்பிக்கை சார்ந்தவை. மெய்கண்ட நூல்கள் தர்க்கம் சார்ந்தவை. தமிழ் சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் 14. சாத்திரம் என்றால் சாசனம் செய்வது. சாசனம் என்றால் ஒழுங்குபடுத்துதல், ஆணையிட்டு சொல்லுதல். சைவ சாத்திரங்கள் 14 என முதலில் வகைப்படுத்தியவர் மதுரையைச் சேர்ந்த நாயகம் பிள்ளை என்பவர். 1886ஆம் ஆண்டில் அவர் இதை அச்சிட்டு உதவினார். பிள்ளை அவர்களே இந்த 14 நூல்களையும் வகைப்படுத்தும் ஒரு வெண்பாவையும் அருளி செய்துள்ளார்கள். அதன் வழி நாம் அறிய வரும் 14 சித்தாந்த சாத்திரங்கள் திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா 20, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், போற்றி பற்றொடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம் மற்றும் சங்கற்ப நிராகரணம். இதன்படி சித்தாந்த சாத்திரங்கள் 14. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மெய்கண்ட நூல்கள் என்று தற்காலத்தில் அழைக்கப்படுகின்றன. உண்மை பொருளான மெய்ப்பொருளான சிவபெருமானை அடைய வழி கூறுவதால் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை 1887 முதல் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.
சைவ சித்தாந்த நூல்களுக்கு மெய்கண்ட சாத்திரங்கள் என பெயர் வைத்தவர் காஞ்சியை சேர்ந்த நாகலிங்க முனிவர். நாகலிங்க முனிவர் இந்த 14 சித்தாந்த சாத்திரங்கள் முழுவதையும் உரையுடன் ஒரே தொகையாக எழுதி பதிப்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, மெய்கண்ட சாத்திரங்கள் என்று அழைக்கப்பட வேறு ஒரு காரணமும் உண்டு. பெரும்பான்மையான சாத்திர நூல்கள் 3 - 14 வரையுள்ள நூல்கள் திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்ட தேவர் வழிவந்த சந்தான குரவர்களால் இயற்றப்பட்டவை என்பதாலும் ஆகும். சந்தான குரவர்கள், சந்தானம் என்னும் சொல்லிற்கு தொடர்ச்சி என்று பொருள். தொடர்ச்சியாக குரு சீட முறையில் தொடர்ந்து வருவதால் இவர்கள் சந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நமக்கு ஆதிகுரு திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்ட தேவர் இயற்றிய காலத்தை கொண்டே இவை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றுள் முதலாக இருக்கும் மெய்கண்ட நூல் திருவியலூர் உய்ய வந்த தேவர் என்பவர் அருளி செய்துள்ள திருவுந்தியார். 45 செய்யுள்கள் கொண்ட ஒரு நூல். திருவுந்தியாரின் அமைப்பு திருவாசகத்தில் உள்ள அமைப்பை கொண்டது. திருவுந்தியாரின் 2வது மற்றும் 3வது அடிகள் உந்தி பர என்னும் சொற்களை கொண்டு முடிவுறுகின்றன. உந்தி பறத்தல் என்றால் என்ன? உந்தி பறத்தல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. அது மட்டுமல்ல, உந்தி பர என்னும் சொல்லிற்கு உம்முடைய தீமைகளெல்லாம் போகுமாறு நீர் மேலெழுவீர் எனவும் பொருள் வரும். 2வதாக இருப்பது திருக்களிற்றுப்படியார். இது திருக்கடவூர் உய்ய வந்த தேவர் அருளி செய்துள்ளது. இவர் திருவியலூர் உய்ய வந்த தேவரின் சீடர். திருவுந்தியார் முதல் நூலாக அமைய அதன் வழி நூல் திருக்களிற்றுப்படியார். இவ்விரண்டும், அதாவது திருவுந்தியார் மற்றும் திருக்களிற்றுப்படியார், மூலமும் உரையும் போல விளங்குகின்றன. பொருள் வகையால் ஒன்றே. திருக்களிற்றுப்படியாரில் 100 வெண்பாக்கள் உள்ளன. அது சரி, அந்த நூல் ஏன் திருக்களிற்றுப்படியார் என்று அழைக்கப்படுகிறது? சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த கூத்து ஆடுகின்ற அரங்கினை ஏறி சென்று அடைவதற்கு 5 படிகள் இருக்கின்றன. இவை பஞ்சாட்சர படிகள் அல்லது பஞ்சாக்கர படிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பஞ்சாக்கர படிகளின் இரு பக்கத்திலும் பக்கத்திற்கு ஒன்றாக ஆக 2 கல்லால் அமைக்கப்பட்ட யானைகள். இந்த 2 யானைகள் துதிக்கையை நீட்டி இருப்பது போல அமைந்துள்ளன. களிறு என்றால் யானை. அதனால் இந்த படிகள் திருக்களிற்றுப்படிகள் என்று அழைக்கப்படுகின்றன. உய்ய வந்த தேவர் இந்த சிறப்புமிக்க நூலை சிதம்பரம் நடராஜரின் சந்நிதியில் வைக்க, அந்த களிற்றுப்படியில் வைக்க, அதனை கல்லாலான யானை தன்னுடைய தும்பிக்கையால் எடுத்து நடராஜ பெருமானின் திருவடியில் வைத்தது. அதனால் இந்த நூல் திருக்களிற்றுப்படியார் என்னும் பெயரினை பெற்றது. திருவுந்தியார் மற்றும் திருக்களிற்றுப்படியார் இவை தர்க்கம் சார்ந்த நூல்கள். ஆனாலும் உபதேச முறையில் கூறாமல் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. அதனால் இவை சைவ சித்தாந்தத்தின் சிறப்பு நூல்கள். 3வதாக நாம் பார்க்க இருப்பது சிவஞான போதம். இதை அருளி செய்தவர் திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்ட தேவர். மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம்தான் சைவ சித்தாந்த கருத்துக்களை வகைப்படுத்தி தந்தது. திருவுந்தியார் மற்றும் திருக்களிற்றுப்படியார் இந்த 2 நூல்கள் மெய்கண்ட தேவரின் சிவஞான போதத்திற்கு காலத்தால் முற்பட்டவை. ஆகவே முதலில் இவை 2ஐயும் கூறி அதன் பின்னரே சித்தாந்த முதல் நூலாகிய சிவஞான போதத்தை கூறுவது என்பது வழக்கத்தில் உள்ளது. சைவ சித்தாந்த சாத்திரங்களில் சிவஞான போதமே முதன்மை பெற்றது. நாம் முதலில் கற்க வேண்டிய மெய்கண்ட நூலாகவும் இது இருக்கிறது. சிவஞான போதம் தோன்றிய விதத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கைலாய மலையில் கல்லால மரத்தின் கீழ் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளினார். அப்பொழுது அவர் தன்னுடைய சிஷ்யரான நந்திதேவருக்கு சிவ ஆகமங்களை போதித்தார். சிவ ஆகமங்களில் ஒன்று ரௌரவ ஆகமம் என்னும் ஆகமம். இந்த ஆகமத்தின் விமோசன படலம் என்னும் சர்க்கத்தின்
12 சூத்திரங்களை சிவஞான போதம் என்னும் பெயர் தந்து சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு உபதேசித்தார். அதன் பொருளை அவர் விளக்கி அருளினார். இதனை நன்கு கற்ற திருநந்தி தேவர் சனத்குமார மகாமுனிவருக்கு அதனை போதித்தார். சனத்குமார முனிவர் சத்தியஞான தர்ஷினி என்னும் முனிவருக்கு அதை அருளி செய்ய சத்தியஞான தர்ஷினி என்பவர் அதை பரஞ்சோதி மகாமுனிவருக்கு அருளி செய்தார். பரஞ்சோதி முனிவர் திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்டாருக்கு அருளி செய்தார். சிவபெருமான் நந்தி தேவருக்கு முதலில் இதை உபதேசித்ததால் இது நந்தி பரம்பரை. நந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞானதர்ஷிகள், பரஞ்சோதி முனிவர் இந்த நால்வரும் திருக்கைலாயத்தில் வாழ்பவர்கள். அகம் என்றால் வீடு, இடம் என கொண்டு இவர்கள் அகச்சந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த மரபு நந்தி மரபு. பரம்பரை திருக்கைலாய பரம்பரை. பரஞ்சோதி முனிவர் திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்டாருக்கு சிவஞான போதத்தை அருளி செய்தார். கைலாயத்தில் வாழும் பரஞ்சோதி முனிவரிடமிருந்து திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்டாருக்கு இந்த பிரம்மசூத்திரம் எவ்வாறு வந்து சேர்ந்தது? இதையும் நாம் பார்க்கலாம். ஒரு முறை பரஞ்சோதி முனிவர் பொதிகை மலையில் இருக்கும் அகத்திய மாமுனிவரை காண்பதற்காக ஆகாய வழியில் சென்றார். அவ்வாறு செல்லும் பொழுது திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள ஸ்வேதவனப் பெருமாள் என்னும் 2 வயது குழந்தையை கண்டார். மேலே செல்லும் பரஞ்சோதி முனிவருக்கு ஸ்வேதவனப் பெருமாள் ஒளிப்பிழம்பாக காட்சியளித்தார். பரஞ்சோதி முனிவர் ஸ்வேதவனப் பெருமாளிடம் தன்னுடைய குருவை கண்டார். அதனால் பரஞ்சோதி முனிவர் மேற்கொண்டு செல்லாமல் அங்கேயே கீழே இறங்கினார். ஸ்வேதவனப் பெருமாளுக்கு சிவஞானத்தை கொடுத்து அருளினார். ரௌரவ ஆகமத்தின் 12 சூத்திரங்களையும் உபதேசித்தார். அவருக்கு தன்னுடைய குருவின் பெயரான சத்தியஞான தர்ஷினி எனும் திருப்பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். சத்தியஞான தர்ஷினி என்பது பரஞ்சோதி முனிவருடைய குருவினுடைய பெயர் அல்லவா? அது தமிழில் மெய்கண்டார் என்று ஆகிறது. இவ்வாறு மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய குருவின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். மெய்கண்டாருக்கு 49 சிஷ்யர்கள் இருந்தார்கள். பரஞ்சோதி முனிவரிடமிருந்து பெற்ற சிவஞான போதத்தை அவர் தமிழில் மொழிபெயர்த்து சிவஞான போதம் என்னும் நூலையும் இயற்றி தன்னுடைய 49 சீடர்களுக்கும் உபதேசித்து அருளினார். அவர் அருளி செய்துள்ள சிவஞான போதம் என்பது ரௌரவ ஆகமத்தின் ஞான பகுதி. இந்த மரபு நந்தி மரபு. பரம்பரை திருக்கைலாய பரம்பரை. சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு 12 சூத்திரங்களை உபதேசம் செய்தார் என்று பார்த்தோம் அல்லவா? அதன்படியே சிவஞான போதமும் 12 சூத்திரங்களை உடையது. அந்த சூத்திரங்கள் ஒவ்வொன்றும் 3 அல்லது 4 அடிகள் கொண்டவை. சூத்திரம் என்றால் அழகான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை சுருக்கி சொல்லுவது. மெய்கண்டார் இந்த ஒவ்வொரு சூத்திரத்திற்கும் கருத்துரையும் ஒரு சுருக்கமான பொழிப்புரையும் கூட அருளி செய்துள்ளார். அது வார்த்திகம் என்று அழைக்கப்படுகிறது. வார்த்திகம் என்றால் விவரித்து சொல்லுவது. சிவஞான போதம் பிரம்ம சூத்திர அமைப்பில் அமைந்துள்ளது. இதில் உள்ள முதல் 6 சூத்திரங்கள், 1 to 6 வரை உள்ள சூத்திரங்கள் பொது அதிகாரம். அதன் பிறகு உள்ள 6 சூத்திரங்கள், 7 to 12 வரை உள்ள சூத்திரங்கள் உண்மை அதிகாரம். அது சரி, 2 வயதான குழந்தைக்கு எப்படி அவ்வளவு பெருமை வந்து சேர்ந்தது? ஏனென்றால் அவர் சம்சித்தர், அனைத்து நலன்களும் அடைய பெற்றவர். தன்னுடைய முற்பிறவியிலேயே சரியை கிரியை யோகம் செய்து நிர்மலர் ஆனவர், இந்த பூமியில் அவதரித்திருப்பவர். மெய்கண்ட தேவருடைய தந்தையாரின் பெயர் அச்சுத காளப்பர் அல்லது அச்சுத களப்பாளர். திருப்பெண்ணாகடம் என்னும் தலத்தை சேர்ந்த சைவ வேளாளர். திருப்பெண்ணாகடத்தில் உள்ள சிவன் கோயில் தூங்கானை மாடம் என்று அழைக்கப்படுகிறது. அச்சுத களப்பாளர் என்னும் அவருக்கு எல்லா நலமும் வாய்த்திருந்தும் புத்திர பேரு மட்டும் வாய்க்காமல் இருந்தது. சைவ சித்தாந்த மரபு தழைக்க, சைவ நீதி விளங்க
அவர் தனக்கு ஒரு சத்புத்திரன் வேண்டும் என்று அனுதினமும் சிவபெருமானை வேண்டி வந்தார். அந்த காலத்தில் சைவ வேளாளர்களுக்கு திருத்துறையூர் என்னும் ஊரில் உள்ள ஆதிசைவர் ஒருவர் குருவாக விளங்கினார். அச்சுத களப்பாளர் பிள்ளை பேர் வேண்டி தன்னுடைய குலகுருவாகிய திருத்துறையில் உரையும் அருள்நந்தி சிவாச்சாரியார் என்னும் அந்த ஆதிசைவரிடம் சென்று தனது குறையை தெரிவித்தார். அருள்நந்தி சிவாச்சாரியார் வேத ஆகமங்களை நன்கு கற்று உணர்ந்தவர், பண்டிதர், ஆகம சாத்திரத்தில் கரை கண்டவர். அதனால் அவருக்கு சகல ஆகம பண்டிதர் என்ற பட்டப்பெயரும் உண்டு. அந்த காலத்து வழக்கப்படி தான் நினைத்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புபவர்கள் எந்த ஒரு சார்பு இயைபு எதுவும் இல்லாமல் திருமுறைகள் எழுதப்பட்ட ஓலை சுவடிகளுக்கு இடையே கயிற்றினை விடுவார்கள். அந்த கயிறானது எந்த ஓலையின் மீது நிற்கிறதோ அந்த ஓலையில் எழுதப்பட்ட பாடலை பாராயணம் செய்து தன்னுடைய எண்ணம் ஈடேறப் பெறுவார்கள். இதற்கு கயிறு சாத்துதல் என்று பெயர். இதை நாம் திருஞான சம்பந்தருடைய பச்சை பதிகத்தில் பார்க்கலாம். அச்சுத களப்பாளருக்காக சகல ஆகம பண்டிதர் என்னும் அருள்நந்தி சிவாச்சாரியார் தேவார கயிறு சாத்தினார். அவர் அவ்வாறு சாத்திய பொழுது அவருக்கு திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருவெண்காட்டு பதிகம் கிடைத்தது. 2ஆம் திருமுறை 48வது பாடல் கண்காட்டு நுதலானும் எனத் தொடங்கும் பாடல். 2வது பாடலான பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவே ஆயினவே வரம் பெறுவார் ஐயுற வேண்டாம் எனத் தொடங்கும் 2வது பாடல் கிடைத்தது. அந்த பதிகத்தில் பிள்ளை பேறு முதலிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம் என்றும் திருவெண்காட்டில் இருக்கும் முக்குளத்தில் குளித்து தினமும் வழிபாடு செய்து வந்தால் நலம் என்னும் பாடல் வந்தது. தலம் திருவெண்காடு, முக்குளம் என்றால் 3 குளங்கள். திருவெண்காட்டில் பல தீர்த்தங்கள் இருந்தாலும் முக்குளம் என்று அழைக்கப்படுவது சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம். அதனால் அருள்நந்தி சிவாச்சாரியார் அச்சுத களப்பாளரை திருவெண்காடு சென்று சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் ஆகிய 3 குளங்களில் தினமும் நீராடி இறைவனை வழிபட்டு வரும்படி கூறினார். அச்சுத களப்பாளருக்கு ஒரே மகிழ்ச்சி. தான் வேண்டியதே பாடலில் இருந்ததால் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். தன்னுடைய குருவினது கட்டளையை சிரமேற்கொண்டு அச்சுத களப்பாளர் தன்னுடைய மனைவியாரையும் அழைத்து கொண்டு திருப்பெண்ணாகடத்திலிருந்து திருவெண்காட்டிற்கு சென்றடைந்தார். திருவெண்காடு சென்று அங்கு தங்கி இருந்து திருத்தலத்தின் திருக்குளத்தில் முழுகி பெருமானை வழிபாடு செய்தார். அவ்வாறு செய்து வரும் ஒரு நாளில் அச்சுத களப்பாளருக்கு திருவெண்காட்டு பெருமான் தோன்றி, உனக்கு இந்த பிறப்பில் மகப்பேறு இல்லை என்று தெரிவித்தார். அதை கண்ட அச்சுத களப்பாளர், பெருமானே, நான் உன்னுடைய அடிமை, உன் சொல்படி நான் நிற்க கடவேன். ஆனாலும் திருஞான சம்பந்தருடைய திருப்பாடல் பொய்க்காது என்னும் துணிவுடையவன் நான் என்று கூறி விண்ணப்பித்தார். அது கேட்ட இறைவன் சிரித்து, வினை பயனால் உனக்கு புத்திர பேர் இந்த பிறப்பில் இல்லை. ஆனாலும் திருஞான சம்பந்தரை நம்பி என்னை நீ வழிபட்டதால் உனக்கு திருஞான சம்பந்தர் போன்ற ஒரு மகனை நீ பெறுவாய் என்று அருளி செய்து மறைந்தார். அச்சுத களப்பாளரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பவும் திருப்பெண்ணாகடம் வந்து சேர்ந்தார். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். எந்த மந்திரங்களை நாம் உபதேசம் பெற்று ஜெபித்தாலும் அது பலன் தருவதற்கு அந்த மந்திரத்தில் உள்ள ஒரு எழுத்திற்கு 1,00,000 என ஜபம் செய்ய வேண்டும். ஆனால் மிக குறுகிய காலத்தில் இது போன்ற நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் தேவாரம் உடனே பலன் தரும். அச்சுத களப்பாளர் தேவாரத்தினால் தன்னுடைய தீவினையை மிக விரைவிலேயே மாற்றி நல்வினையாக அமைத்து கொண்டார். இவ்வாறு இறையருள் பெற்ற அச்சுத களப்பாளருக்கு பெண்ணாகடத்தில் மெய்கண்டார் அவதரித்தார். திருவெண்காடர் அருளால் பிறந்ததால் அவருக்கு
ஸ்வேதவனப் பெருமாள் என்னும் பெயரையே இட்டு பெற்றோர்கள் மகிழ்ந்தார்கள். ஸ்வேதவனப் பெருமாள் திருவெங்காடர். மெய்கண்டாரின் பிள்ளை பெயர் ஸ்வேதவனப் பெருமாள் என்பதாகும். திருப்பெண்ணாகடம் ஸ்வேதவனப் பெருமாள் திருவெண்ணை நல்லூர் மெய்கண்ட தேவர் ஆனது எப்படி? திருப்பெண்ணாகடத்திலிருந்த மெய்கண்ட தேவரை வளர்க்கும் பொருட்டு அவருடைய தாயாரின் தந்தையார் திருவெண்ணை நல்லூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். திருவெண்ணை நல்லூரில் உள்ள பிள்ளையார் பொல்லா பிள்ளையார். மெய்கண்டார் திருவெண்ணை நல்லூரில் உள்ள பொல்லா பிள்ளையாரிடம் மிகுந்த பக்தி கொண்டார். விநாயகப் பெருமானின் அருளால் அவர் அனைத்தையும் உணர்ந்தார். அந்த பொல்லா பிள்ளையாரின் அருளினாலேயே தன்னுடைய குருவிடம் இருந்து பெற்ற ரௌரவ ஆகமத்தை தமிழில் இயற்றினார். அதை தமிழில் சிவஞான போதம் என்று பெயரிட்டு இயற்றினார். இந்த சிவஞான போதம் என்னும் நூலை தன்னுடைய 49 மாணவர்களுக்கும் போதித்தார். அவருடைய சீடர்களுடைய பரம்பரையினாலே நாடெங்கும் சைவ சித்தாந்த உண்மைகள் பரவின. இவர் வழிவந்த குரு பரம்பரையினரே ஆதீனங்கள், திருமடங்கள் முதலியவற்றை தோற்றுவித்தனர். அருள்நந்தி சிவாச்சாரியார், மனவாசகம் கடந்தார், சிற்றம்பல நாடிகள் இவர்கள் மெய்கண்டாரின் சிஷ்யர்கள். மறைஞான சம்பந்தர் தோற்றுவித்த திருமடம் தர்மபுர ஆதீனம். உமாபதி சிவாச்சாரியாரின் சீடரான நமச்சிவாய தேசிகர் தோற்றுவித்த திருமடம் திருவாவடுதுறை ஆதீனம். இவர்கள் சந்தான பரம்பரையினர். தமிழ்நாடு மட்டுமின்றி காசி வரை, ஏன் அதற்கும் மேல் ஓங்கி சைவம் தழைக்கச் செய்தார்கள். நந்தி தேவரின் குருசீட பரம்பரையில் வந்தவர்கள் என்பதால் இவர்கள் திருக்கைலாய பரம்பரை என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் முதலில் கற்க வேண்டிய ஒரு நூலாக சிவஞான போதமே இருக்கிறது. சிவஞான போதத்தை பின்பற்றிய 11 சைவ சித்தாந்த நூல்களும் மெய்கண்ட நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சைவ சமயத்தை குரு சீட முறையில் நமக்கு விளக்கி காட்டுபவர்கள் சந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் 4. அதில் திருவெண்ணை நல்லூர் மெய்கண்டார் முதல் குரு, ஆதிகுரு.